எல்லாத்துக்கும் இனிமையான மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவில் கலந்துக்க முக்கிய காரணமாக இருந்த நண்பர் திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர். நான் படம் 2-3 படம் பண்ணியிருக்கிறேன். அந்த பெயின், அந்த வலி எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதிரி கூட வரக்கூடாது. ஏன்னா சினிமாவை நேசிக்கிறவங்கனால தான் தயாரிப்பாளர்களால் வர முடியும். இப்போது நான் வந்துட்டு சினிமாவில் ஒரு 32 வருஷமாக இருக்கிறேன். சினிமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் நான் எங்கே போய் எங்கே வேலை செஞ்சாலும், எந்த தொழில் பண்ணாலும் அங்கே சம்பாரித்து சினிமாவில் வந்துட்டு என் நண்பர்களோட சேர்ந்து படம் பண்ணுவேன். அது வந்துட்டு எங்கே போனாலும் முடியாது, எதுலேயுமே திருப்தி இருக்காது. அந்த சினிமாவில் உள்ளே வந்துட்டோம்னா அதை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. இப்போ டைரக்ஷன் பண்ணி படத்தை தயார் பண்ணி முடிச்சுறது ரொம்ப ஈஸி தான். படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறோம். படத்தை பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்கை பார்த்தோம். உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இல்லை. படம் பார்க்குறதுக்கு ஒரு 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 த்ரில்லிங் கொடுக்குது. ஒரு காட்டுக்குள்ளே நிறைய நடிகர்கள் இருக்காங்க. சிஜி ஒர்க்கெலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்குது. இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன் சேர்க்கணும்? சினிமா பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு படம் தயாரிக்கிறோம், டைரக்ஷன் பண்ணுறோம், நடிக்கிறோம். ஆனால் போய் நம்ம பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது. ஒரு என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய படத்துக்கு ரெட் ஃப்ளவர் படம் முடிஞ்சுது. படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது. திருமலை அந்த படத்தை பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, படம் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரானியராக இருக்குது, அப்படியே இருக்குது. இந்த ஹீரோவுக்கு பற்றி வேறு ஹீரோ போட்டு தான் நல்லா இருக்குது அப்படி என் காது படவே சொன்னாங்க. ப்ரொடியூசர் தயார் தான், வேறு ஹீரோ போட்டு பண்ணுறதுக்கு தயார் தான், டைரக்டர் தயார் தான். யார் நான் ஒரு 10 ஹீரோக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் வேல்யூவில் இருக்கிற 10 ஹீரோக்கள் தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு 100 கோடி 200 கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சினிமாவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான டைரக்டர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நடிகைகள் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர், எத்தனை கேமராமேன், எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க. இந்த ஜெயிக்கிற 10 பேர் தான் நமக்கு தெரியும், அவங்க தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க, எவ்வளோ ஆசைகளோடு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சொந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல், அன்றாட குடும்பத்தை பார்க்க முடியாமல் எத்தனை பேர். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரீன்னு ஒரு ஹீரோ, மாநகரம் பட ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப வீடியோவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சினிமாவை ரொம்ப நேசிச்சிருக்காங்க. சினிமா நிறைய பேருக்கு வந்துட்டு நான்லாம் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னுடைய வில் பவர், தன்னம்பிக்கை. நான் எப்போவே சூசைட் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு ரசிகர்கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிறது மெயினாக வந்துட்டு, நீங்கள் ரசிகர்களாக மட்டும் இருங்க, சினிமா ரசிகர்களாக இருங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு ரசிகராக இருக்க வேண்டியதில்லை. இது பொழுதுபோக்கான அம்சம். அதனால் இந்த பொழுதுபோக்கான அம்சத்தில் புது புது விஷயங்கள் வரும்போது அந்த படங்களை போய் எல்லாருமே ரசித்து பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்துட்டு டைரக்டர்லாம் புதுசாக யோசிப்பாங்க. நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு படம் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் கேரளாவில் பாருங்கள், ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துவாங்க. அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு அழகாக பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுக்கு வரவேற்பு இருக்குது, அதனால பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 ஃபைட்டு சாங்கு
ஒரு கமர்ஷியல் இதுவே பண்ணிட்டு இருந்தால் எப்படி ஒரு சினிமாவில் வந்துட்டு ஒரு பரிணாமம் வளர்ச்சி இருக்குது. அதனால் நான் உண்மையிலுமே ரசிகர்கள்கிட்ட நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது, ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறது, நல்ல படங்களை நீங்கள் வரவேற்கணும். நல்ல படங்களை வரவேற்றா தான் டைரக்டர்கள் வந்துட்டு நல்ல கதைகளை உருவாக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரே நடிகர்கள் படத்தையே பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் படத்தையும் போய் பாருங்கள், நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுங்க. வரவேற்பு கொடுத்தா தான் சினிமா தப்பிக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் அவங்க 100 கோடி 200 கோடி வாங்கிறாங்க, மற்றவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் ஏன்னா இந்த 30 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் சினிமாவில். ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ பெயின், எவ்வளோ கஷ்டங்களை, எவ்வளோ அவமானங்களை, எவ்வளோ தோல்விகள் நான் சந்தித்து நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, சின்ன படங்களுக்கு, நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சினிமா நம்ம வந்துட்டு எல்லாமே சொல்லிக்கிறோம், அந்த டைரக்டர் வந்துட்டு இப்படி இருக்க படம் எடுக்கல, அப்படி எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு படம் எடுத்துகிட்டு நம்ம போய் படம் போட்டு காட்டுறப்ப பையர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, டைரக்டரே மாற்றிடுவாங்க, அந்த கதையை மாற்றி, அதை சீனை மாற்றி, இப்படி மாற்றி, அதை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃப்ரீடமாக அவங்க பண்ணவே முடியாது. அவ்வளோ கஷ்டத்துக்கள் கொடுக்குறாங்க, அவ்வளோ பண்ணுவாங்க. படம் அப்படி சொல்லி போட்டு படமும் வாங்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவ்வளோ நெருக்கடியான இருக்குது. இந்த காலத்தில் டைரக்டர்கள் வந்து சுதந்திரமாக ஒர்க் பண்ண முடியல. எனக்கு வந்துட்டு இந்த சினிமா ரொம்ப பிடிக்கும். இந்த கஜானா படம் வந்துட்டு அவங்க கஜானா நிரம்பணும், அவங்க இந்த படத்தில் பெரிய சக்ஸஸ் ஆகணும். எல்லா இந்த படத்தில் டெக்னீஷியன், டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சக்ஸஸாக வரணும். நான் ஒரு ரெட் ஃப்ளவர்னு படம் பண்ணியிருக்கிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. 2047 நடக்கிற மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக் மூவி. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணணும். நான் ரீஎன்ட்ரியாக வரேன், மக்களுக்கு ஏதாச்சும் புதுசாக பண்ணணும், புதுசாக செய்யணும் அப்படின்னு நான் ஒரு வருஷமாக உட்காந்து கதையை வந்து நானும் டைரக்டர் வந்து உட்காந்து என்ன பண்ணலாம், என்னென்ன செய்யலாம். விஜய் அது பண்ணிட்டாரு, அஜித் அதை பண்ணிட்டாரு, சூர்யா அதை பண்ணிட்டாரு, விக்ரம் அது பண்ணிட்டாரு. நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே வர்றோம், வந்தானா எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க நம்மள அப்படி நிறையா யோசித்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கஜானா படத்துக்கு சப்போர்ட்டுங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. கஜானா படத்தை வாழ்த்து வந்திருக்கும் பிரியா சண்முகம் அவர்களை மேடை கழிக்கிறோம். தமிழ் சினிமா முழுமை பெற்று தியேட்டர் வரை வர வேண்டும் என்றால் சிறு படங்களுக்கு பெரு உதவி தேவை. அந்த வகையில் சின்ன படங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கும் மகேந்திரகுமார் அவர்களை அழைக்கிறோம். குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். தமிழ் கொஞ்சம் புரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சாருக்கு. இந்த படம் ஃபஸ்ட்டு சொல்லும்போது வில்லேஜ் கான்செப்ட்டுமா அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன். கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, வில்லேஜில் இருக்கிறவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, வெள்ளையாக தான் இருப்பாங்க, அப்படியானால எல்லாம் கதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சில பேரெல்லாம் லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு சார், முத்துக்காளை சார், ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா ஒரு சில பேர் பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வில்லேஜ் கான்செப்ட்டு, லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும், போய் பண்ணணுமா, கரெக்டாக இருக்குமா, படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்குறத தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க. ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா, ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களே தவிர்த்து அந்த கதைக்குள்ளார போய் அந்த கதை நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்காங்களா, சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள். மீடியா அண்ட் ப்ரெஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம், ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், ஸோ எல்லாருமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் ஜெயிச்சு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ.